நாளைக்கு நடக்க போகிற ஜிம்பாப்வே கூட இந்த T20 சீரியஸில் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபஸ்ட்டு T20யோட கேப்டனாக வின் பண்ணுவாரா? வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சூரியவன்சி இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அடி துவம்சம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னம்னா இதுக்கு முன்னாடி இதே கிரவுண்டில், அதாவது ஜிம்பாப்வே ஹராரேன்னு அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அதுலேயும் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதம் தான் சரியாக போகலை, அடுத்த மாதமாக நம்மளுக்கு சரியாக போகுமா அப்படின்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா டூருக்கு இந்தியா 2 மேட்ச் விளாட போகிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம தளபதி ஜட்டுவை உள்ளுக்கு கூப்பிட்டுருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்குவாடில் பும்ராவும் இருக்காப்புல. ஏற்கனவே இங்கிலாந்து ஒன்டேலேயே ஜடேஜாவை கூப்பிட்டுருக்கலாம், குல்தீப் யாதவை ஸ்குவாடில் எடுத்தாலும் 11ல் ஆட வைக்கல அப்படின்ட்டு பல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இப்போ இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உள்ளுக்கு வச்சு தான் இனிமேல் ஒவ்வொரு மேட்சையும் நம்ம விளாடணும் அப்படிங்கிற பயத்தினால தான் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அது என்ன மேட்ரு அப்படின்ட்டு இந்த 2 விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வேக்கு டூர் போயிருக்க இந்தியா 3 T20 ஆட போகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் T20 23ஆம் தேதி, அடுத்த ஒரு நாள் ரெஸ்ட், அடுத்து 25ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு ஒரு T20 இருக்கு, சண்டே அன்னைக்கு தொடர்ந்து ஒரு T20 இருக்கு. ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த மைதானத்தில் வச்சு தான் நடக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் முக்கியமாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன் அப்படின்னம்னா 7 மேட்ச் நடந்தாலும் ஒரு மேட்ச் எந்த ரிசல்ட் இல்லாதாலும் மீதி 6 மேட்ச்சில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் தோத்துருக்காங்க. தோத்தது மட்டும் இல்லாமல் இந்தியா T20யோட ஃபர்ஸ்ட் பிளேஸே இழந்திருக்கு. அதனால இதை மீட்டெடுத்துட்டு வர்றதுக்கு இந்தியாவுக்கு இந்த ஜிம்பாப்வே டூரை நல்லா பயன்படுத்திக்கணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஜிம்பாப்வே கூட வின் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயர் தன்னோட கேப்டனில் ஃபஸ்ட்டு வெற்றியை பதிவு செய்வார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் சூரியவன்சி T20யில் அயர்லாண்டு கூட 2 T20யில் ஸ்குவாடில் இருந்தாலும் 11ல் ஆடல. சரி, இங்கிலாந்து கூட சஞ்சு சாம்சன் சரியாக ஆடலை அப்படின்ட்டு இங்கிலாண்டில் சஞ்சுக்கு ரீப்ளேஸாக சூரியவன்சியை கொண்டு வந்தாங்க. அவரும் 3 மேட்சும் ஒரு மேட்ச் 14, 15, 13 அப்படின்ட்டு தான் அடிச்சிருந்தாப்புல. அதனால் அவரும் ஃபார்முக்கு இல்லை. அவருக்கும் இந்த ஜிம்பாப்வே கூட உள்ள டூரில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இல்லைனா 2ஆம் மேட்ச்சு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே இந்த கிரவுண்டில் அடி துவம்சம் பண்ணியிருக்காரு. T20ல இல்லை, அண்டர் 19 ஃபைனலில் இந்தியாவுக்காக மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார். என்ன அப்படின்னா 80 பாலில் 175 ரன்னு, 15 4 15 6ன்ட்டு இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக அண்டர் 19ல் கப்படிக்கிறதுக்கு காரணமே சூரியவன்சி தான். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதனால சூரியவன்சிக்கு இந்த கிரவுண்ட் நல்ல பழக்கப்பட்ட கிரவுண்டுனால சூரியவன்சி இதில் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு, அதுக்கு சூரியவன்சி உள்ளுக்கு 11ல் விளாட ஆடணும்ல. ஏன் அப்படின்னம்னா ஏற்கனவே சஞ்சு சாம்சன் ஜிம்பாப்வே ஸ்குவாட்லேயே எடுக்கல. அதனால சஞ்சு சாம்சன் விளாட போட்டாங்க. ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் வித் பேட்டிங்கோட பிரப்சிம்ரன் சிங்கை எடுக்கப்பட்டிருக்கு. பிரப்சிம்ரன் சிங்க சும்மாவே நல்லா ஆடுவாப்ல. ஒருவேளை சூரியவன்சி ஒரு மேட்சை பார்த்துட்டு மறுபடியும் பிரப்சிம்ரன் சிங்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு அப்படின்னு அந்த கௌதம் கம்பீர் அவர்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் இருந்தாலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பயன்படுத்துவார் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. சஞ்சு சாம்சனை உள்ளுக்கு இந்த சீரீஸில் எடுத்துருக்கலாம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு அவரை எடுக்கலைன்னாங்க. உடனே வெளியில் சோசியல் மீடியாவில் எல்லாருமே வச்சு செஞ்சதுனால அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த சீரீஸில் விளாடல, நான் சஞ்சு சாம்சன் கூட பேசிட்டேன் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் சொல்லிட்டாப்ல. சரி, அதுக்கு பதில் T20யில் இங்கிலாந்தில் விளாண்டதுக்கும் இப்போ இந்த ஜிம்பாப்வேயில் உள்ள விளாண்டதுக்கும் ஸ்குவாடில் யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அடுத்து வைபவ் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இசான் கிஷன், சிவம் தூபே, சுரியான் செட்கே, रिंकू सिंह, हर्ष दुबे, वरुण चक्रवर्ती, प्रिंस यादव, यास ठाकुर, अशोक शर्मा, मयंक यादव, பிரப்சிம்ரன் சிங். இதில் யாஸ் தாக்கூர், அசோக் சர்மா, மயங்க் யாதவ் இவங்க எல்லாருமே இங்கிலாந்து கூடயும் அயர்லாந்து கூடயும் விளாடாமல் புதுசாக வந்திருக்காங்க. அதேமாதிரி பிரப்சிம்ரன் சிங்கும் தான் வந்திருக்காப்புல. ரிங்கு சிங் முக்கியமாக உள்ளுக்கு வந்திருக்காப்புல. அதனால் இந்தியா இந்த சீரியஸை வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இது ஒரு பக்கம் இந்த மாதத்தோட இந்த மேட்ச் முடிந்தாலும் அடுத்த மேட்ச் டெஸ்ட் மேட்சுக்கான மாதம், அதாவது ஆகஸ்ட் மந்த்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் 15th, அதாவது நம்மளோட சுதந்திர தினத்தை அன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு இந்தியன் டீம்ஸ் போய் 2 டெஸ்ட் ஆடுறாங்க. இந்த 2 டெஸ்ட்டுமே ஸ்ரீலங்காவுக்கும் முக்கியம், இந்தியாவுக்கும் முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டெஸ்ட் மேட்சுமே ஐசிசி WTCல சர்க்கிளில் வரக்கூடிய மேட்ச் தான். அதனால இதில் வின் பண்ணுறது மூலம் ரேங்க்ல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் முக்கியமாக ஐசிசி WTC ரேங்க்ல 5th பிளேஸில் இந்தியன் டீமும் 6th பிளேஸில் ஸ்ரீலங்கா டீமும் இருக்கு. இதில் வின் பண்ணுறது மூலம் ஒரு டீமுக்கு ஒரு டீம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா இந்த ரேங்க் பிரகாரம் மொத்தம் 9 மேட்ச் விளாண்டு வெறும் 4 மேட்ச் தான் வின்
பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. மீதி 4 மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 மேட்ச் தோத்துட்டாங்க. இங்கிலாந்து கூட 2 மேட்ச் தோத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து கூட 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போன ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவில் வின் பண்ணாங்களே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த சர்க்கிளில் வரவே வராது. அதனால வந்து அது வந்து ஒரு உப்புக்கு சப்பானி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். உண்மையான வந்து டெஸ்ட் கேமே வந்து ஸ்ரீலங்கா கூட போய் இந்தியா வின் பண்ணா தான் அதுதான் உண்மையான கேமு. இது இந்தியாவுக்கும் முக்கியம், ஸ்ரீலங்காவுக்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இங்கிலாந்தில் நம்ம விளாட்டை பார்த்து இந்தியன் கோச்சுக்கு வந்து பயங்கரமான பயம் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறேன். அதனால தான் வந்து பும்ராவே உள்ளுக்கு எடுத்து போட்டாங்க. ஸ்பின்னுக்கு வந்து ஆள் இல்லை. ஏன்னா அக்சர் பட்டேல் ஒருத்தர் தான் இருக்காப்ல. அவரை வச்சு எப்படி விளாட முடியும்? வாசி வந்து ஏற்கனவே இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி விளாட போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஜட்டுவை வந்து, அதாவது ஜடேஜா வந்து உள்ளுக்கு விட்டுருக்காப்ல. ஜடேஜாலாம் வந்து ஒன் டேக்கும் டெஸ்ட்டுக்கும் சரியான ஆள். இங்கிலாந்துலலாம் வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கே ஜடேஜா தான் முழுக்க காரணம். அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து இப்போ உள்ளுக்கு எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதை தவிர வந்து புவனேஸ்வர் குமார் எடுக்கலாம், முகமது சமியா இருக்கலாம். டெஸ்ட்டுக்கும் சரி ஒன் டேக்கும் சரி அப்படி எடுக்கிறதுக்கு மனசு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டுக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.